hello friends, welcome back to கும்பகோணம் சேவரீஸ். நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஈஸியா டேஸ்டியா பண்ணக்கூடிய ஒரு சட்னி ஒன்று தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காய சட்னி. சின்ன வெங்காயத்துல சட்னி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கும்பகோணம் சேவரீஸ்க்கு நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். 4 காஞ்ச மிளகா, 4 பேடிகை மிளகா. பேடிகை மிளகா கலருக்கு அண்ட் அதோட அரோமா நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துகிட்ருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. அதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டுருக்கேன். அதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி, அதனால் இது கூட கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கின வானலிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துன்னு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு இதில் நல்லா வதக்கணும். உங்களுக்கு வேணும்னா உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை போட்டுட்டு நான் வந்து அந்த எண்ணெய் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கணும். உங்களுக்கு வதக்கும் போதே தெரியும் நல்லா வதங்கிடுச்சா அப்படிங்கிறது. 2 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் வற்றி நல்லா வதங்கிடுச்சு. இதுதான் பதம், அவ்வளோதான். சட்னி ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி ரெடி. இது வந்து இட்லி, தோசைக்கு, உப்புமாக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.